படத்துடைய பேரு டாக்ஸிக் அப்படின்னு வச்சிருக்கிறது பதிலா மேட்டர் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா டாக்ஸிக்கை விட மேட்டர் தான் அதிகமா இருக்கு. இல்லனா இன்னொரு டைட்டில் கூட வச்சிருக்கலாம், கன்னு ஜின்னு நைட்டான பொண்ணு. இந்த படத்துல ஹீரோ வில்லன் எல்லாம் கோட் சூட்டோட தான் திரியறாங்க. சண்டை போட போனாலும் கோட் சூட்டு, குடிக்க போனாலும் கோட் சூட்டு, ஹீரோ போட போனாலும் கோட்டு போட்டுட்டு தான் போறான். இவங்க கோட்டு போட்டு சுத்ததை பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு கொப்பளம் வந்துரும் போல, அந்த லெவலுக்கு போட்டுட்டு இருக்காங்க. படத்தோட பட்ஜெட்டே அந்த முக்காசி கோட்டு சுட்டு தான் செலவு பண்ணிருப்பாங்க போல. அப்புறம் அந்த தலையில ஒரு தொப்பி ஒண்ணு மாட்டிக்கிறாங்க. வெயிலுக்கு தொப்பி போடலாம், அது ஒரு நியாயமான விஷயம். நைட் நேரம் தொப்பி போட்டு திரியறா போல ஹீரோ. இனிமே யஷ் அவனும் ராக்கிங் ஸ்டார்னு கூப்பிட மாட்டான், தொப்பி மாமான்னு தான் கூப்பிட போறான். படம் ஃபுல்லா தொப்பி போட்டுட்டு சுத்துற எதுக்குற மண்டையில முடி, அதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வேற. அதுவும் இந்த படத்தோட கதைப்படி கோவால 1947 நடக்கிற கதை. அது 1947 தானா இல்ல 2047 தெரியல. எல்லாம் செழிப்பா இருக்காங்க. கோவால எந்த பக்கத்து திரும்பினாலும் பார்ட்டி, குடி, நைட் ஆனா குட்டி, இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்புறம் இந்த படத்துல சுமாரா 1,00,000 பேரை கொண்டிருப்பாங்க. ஏதோ தோசையை சுடுற மாதிரி பாக்குறவங்க எல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்கான் பாரு, அவனை சுடு. இங்க ஒருத்தன் கடலை தின்னுட்டு இருக்கான் பாரு, அவனை சுடு. அங்க ஒருத்தர் பப்ஸ் திங்கிறான் பாரு, அவனை சுடு. துப்பாக்கிக்கு உயிர் இருந்தா அதுவே தன்னைத்தானே சுட்டு தற்கொலை பண்ணிக்கும். அதுவும் இல்லாம இவங்க சுடுற பணத்தெல்லாம் கோவாலே புதைக்க இடம் இருக்காது. கோவாவோட பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாட்ட கடை வாங்கினா கூட புதைக்க இடம் இருக்காது. படம் ஃபுல்லா பாக்குறவங்க சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அதை பாக்குற நமக்கு தயவு செஞ்சு அந்த துப்பாக்கியை திருப்பி எங்களை சுட்டு கொண்டுங்கடாங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 1947 இந்த பொதுமக்கள்லாம் கோவால வாழ்ந்தாங்களா இல்ல இவங்க கொண்டுட்டு இவங்க ஆளுங்க மட்டும் தான் இருந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் பொதுமக்களே காணோம், எல்லாம் இவனுங்க ஆளுங்களா திரியறாங்க கோட்டு சுட்ட மாட்டிக்கிட்டு. ஒன்னு வில்லன் கேங் இருக்கு, இன்னொன்னு ஹீரோ கேங் இருக்கு. அப்புறம் சர்க்கஸ் பார்க்க மட்டும் அப்பப்ப 10 பயலுக வந்துட்டு போறாங்க. இதை தவிர அந்த படத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. போலீஸ் எல்லாம் இவங்க பண்ற சேட்டையை பார்த்துட்டு போய் சேர்ந்துருப்பாங்க போல. இவங்க கிட்ட மாரடிக்க முடியாது. டெய்லி ஒரு கிரைம் 2 கிரைம் நடந்தா பரவாயில்ல, டெய்லி 1000 கிரைம் பண்றாங்க. இவனுங்க இருக்கிற ஊர்ல நம்ம போலீஸா இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர் ஆயிட்டாங்க போல. அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி படத்துல. இன்னும் சொல்ல போனா அது நம்மளோட கோவாவே இல்ல, அது கோவா மாதிரியே இருக்கிற ஏதோ ஒரு பேரலல் யூனிவர்ஸ்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த டைரக்டர் இந்த ஆம்பளைங்களை அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்துல படம் எடுத்துட்டு பொண்ணுங்களை தான் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கு. ஹீரோ பாக்குற பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டா இல்ல பார்த்தாலே வந்துருதுங்க. அவன்கிட்ட அப்படி என்னதான் வச்சிருக்கான்னு தெரியல. அவன் அந்த படத்துல வர பொண்ணுங்கெல்லாம் உண்மையிலேயே அவன் புருஷனோட தான் வாழுதா, கள்ளக்காதலுக்குன்னு தனியா ஒரு யூனிவர்ஸை கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் எதுவுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மேட்டர்லயே போயிருது. செகண்ட் ஹாஃப்ல கோவால மேட்டர் பண்ணது பத்தாதுன்னு சைனாக்கெல்லாம் கிளம்பி போய் மேட்டர் பண்ணிட்டு இருக்கான். கோவால எல்லாத்தையும் போட்டான் போல. அப்புறம் இவன் சைனாக்காரியோட செஞ்சிட்டு இருக்கும் போது இவனை செய்ய சைனாக்காரங்களா வந்துடுறாங்க. அந்த பொண்ணோட புருஷ சொந்தக்காரனா இருப்பாங்க போல. இவன் அந்த பொண்ணை செய்யறதை விட்டுட்டு ஹீரோ வந்தவங்க எல்லாம் போட்டு செஞ்சிட்டு இருப்பான். இந்த படத்துக்கு செய்கன் கூட பேர் வச்சிருக்கலாம், நல்லதா இருந்திருக்கும். யாரு ரவி 4 பேர் போட்டுறாரு. பாத்து ரைட் சீஸ் வரப்போகுது, டாக்டர் குடும்பம் செக் பண்றான். இந்த படத்துக்கு அப்புறம் யஷ் எவனும் ராக்கிங் ஸ்டார்னு கூப்பிட மாட்டான் போல, ராக்கிங் ஸ்டார் தான் கூப்பிடுவான். நான் கூட என் வாழ்க்கையில மேட்டருக்காண்டி தான் வாழ்றவனை பார்த்திருக்கேன், என் ஃப்ரெண்டு மாதிரி. ஆனா இந்த படத்தோட ஹீரோ மேட்டர்ல தான் வாழ்றான். இந்த பிக் பாஸ்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வரும்ல, காலை 7 மணி மாலை 8:30, அது மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 10வது நிமிடம் ஹீரோ நடு ரோட்டில், 20வது நிமிடம் ஹீரோ சர்க்கஸ் கூடாரத்தில். 2 விஷயம் தான். போடுறான் உன்னை ஆனே போடுறான், இல்ல உன்னை பொண்ணே போறான். படத்தோட ஓப்பன் சீனை காதுல வச்சு போடுறான். அடுத்து செகண்ட் ஹாஃப்ல ருக்மணி வசந்த் வேற வந்துருது. அவ ஹீரோட்ட என்ன பார்த்தா என்னத்த கண்டான்னு தெரியல. அவளையும் அந்த ஹீரோட நம்பரை சப்டைட்டிலும் சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா நான் அவனுக்கே கால் பண்ணி கேட்டு இருந்திருப்பேன், ஏன்டா இப்படி காம வெறி பிடிச்சி அலையிற, எய்ட்ஸ் கீட்ஸ் வந்துட போதுரா அப்படின்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க மேட்ரு தான் படம், படம் தான் மேட்ரு. மேட்ருக்காண்டி தான் எல்லாமே நடக்குது. ஆனா கடைசி வரைக்கும் என்ன மேட்ரு சொல்ல வராங்கன்னு தான் தெரியல. படத்தோட பேரு டாக்ஸிக்கு பதிலா ஒன்ஸ் அப்பான் எ டைம் வென் ஐ மேட்ருன்னு கூட வச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சாட், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சூட் தான், அவ்வளவுதான் முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆச்சுங்க மாறி மாறி 3 பொண்ணுங்களோட பண்றதோட நிறுத்திட்டான். செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பல பெண்கள். எதுவும் சம்மந்தம் இல்லைங்க. ஒரு கல்யாணம் இல்ல, ஒரு காதல் இல்ல, ஒரு ஃபேமிலி இல்ல, ஒண்ணுமே இல்ல. பொண்ணுங்களை ஒரு போதைப் பொருள் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு அப்படியே படுக்க போட்டு அதுல போதை மரத்தை போட்டு நக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது, அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா, எல்லாம் தலை எழுதி இருக்கும். சாணி 24 மணி நேரமும் பிட்டு படம் பாக்குறவங்க கூட இப்படி ஒரு பிட்டு படத்தை எடுக்க மாட்டான். மேட்ரு 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 மேட்ரு, நின்னா மேட்ரு, நடந்தா மேட்ரு, ஓன்னா மேட்ரு, படுத்தா மேட்ரு. இந்த படத்துக்கு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு போயிருக்கலாம் போல. அப்பயும் நம்ம போதை தான் இறங்கும். ஏன்னா ஹீரோ ஃபுல் பாட்டில் அடிச்சுட்டு திரியறான் படம் ஃபுல்லா. அவன் ஃபுல்லா குடிச்சு போட்டு போதையில திரியறான். ஆனா பாக்குற நமக்கு போதை இறங்கிரும் போல. இவனோட கேடு கெட்ட கேரக்டர் தான் புரிஞ்சுக்க முடியலன்னா படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம்
அவன் யாரவன், அவன் பேர் என்ன, ஊர் என்ன, எதுக்கு வரான், என்னத்துக்கு வரான், என்ன புடுங்க வரான் எதுவுமே தெரியல. அந்த கேரக்டர்ல நடிச்சவங்களே கூப்பிட்டு உனக்கு என்னதான்டா அந்த படத்துல கேரக்டர்னா அவனுக்கே தெரியாது போல. ஏதோ கூப்பிட்டாங்க, யஷோட பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்றான். 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? அப்புறங்க இந்த ஹீரோ டாக்ஸிக் இவன் தான் டாக்ஸிக்கா அப்படின்னு பார்த்தா அவன் குடும்பமே டாக்ஸிக்கா இருக்கு. ஹீரோட ஆத்தாக்கறி அவ புருஷனை கொண்டு போடுறா. அப்புறம் ஹீரோட அக்கா மேட்டர் பண்ணி ஹீரோ வளர்க்கறா. இதெல்லாம் பார்த்து வளர்ந்த இவன் பெருசா எல்லாரையும் மேட்டர் பண்ணிட்டு தெரியுறான். அதுல இவன் குடிக்கிற குடியெல்லாம் சாதாரண குடி இல்ல. இவன் உடம்புல ஓடுறது ரத்தமே இல்ல, ஃபாரின் சரக்கு. போக்கிரி படத்துல ஒரு சீன்ல இந்த வடிவேலோட குண்டில இருந்து தண்ணி பீச்சிட்டு வரும் பாருங்க, அது மாதிரி இவனுக்கு சாராயம் தான் வரும் போல. அதுலயும் அவன் சாப்பிடவே மாட்டாங்க. உங்களுக்கு விளங்குதா? அவன் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் கூட ஏஞ்சி ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் போய் அவன் இருக்கானா என்னன்னு பார்த்து 2 வாய் சைடிஸ் ஊட்டி விடலான்னு இருந்தேன். அந்த அளவுக்கு குடிக்கிறான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இவன் எந்த அளவுக்கு ஒரு குடிகார கம்யூனிட்டினா, பெத்த பையன் காருக்குள்ள இருக்கான். இவன் வெளில நின்னு குவார்டர் அடிச்சிட்டு இருக்கான். அந்த காரு மலையில இருந்து உருண்டு வாட்டர்லயே விழுந்துருச்சு. தண்ணியில விழுந்த தன்னோட பையனை காப்பாத்த கடலுக்குள்ள குதிச்சு பையனை காப்பாத்துறான்னு போவான் பாருங்க. அந்த சீனெல்லாம் குடிகாரம் பார்த்தாலே குண்டியால சிரிப்பான். தெரியாம வந்துட்டோம் படத்துக்கே, விடுங்க போயிடுறோம் வீட்டுக்கே. வந்தது தப்பு தியேட்டருக்கு, ஐயோ வெளியில கதவு பூட்டி இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குடிச்ச குடிக்கிங்க, செகண்ட் ஹாஃப்ல தான் போதே ஏறுது அவனுக்கு. தள்ளாடிட்டே திரிவான் ஜாம்பி மாதிரி. இப்ப நம்ம ஊரெல்லாம் குடிகாரன் எப்படி இருப்பான்? இந்த அழுக்கு சட்டையை போட்டுட்டு அழுக்கு பேண்ட போட்டுட்டு ஒல்லியா உடட குச்சி மாதிரி தெரியும். ஆனா இந்த படத்துல ராவா ஃபுல் பாட்டில் அடிக்கிற இவன் அழுக்கோட தம்பி மாதிரி இருக்கான். எங்கே அவனுக்கு 6 பேக், இந்த ஆர்ம்ஸ், செஸ்ட் எல்லாம் வந்ததுன்னு தெரியல. தினமும் நிறைய ஒர்க் அவுட் பண்றான்ல, அந்த 6 பேக் எல்லாம் வரதான் செய்யும். ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆர்ம்ஸ் பாத்தியா? ஒரு சீன் ஒண்ணு காட்டுறாங்க. அவன் சர்க்கஸ் கூடாரத்துல புகுந்து சர்க்கஸ் பண்றவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறான். அடுத்த நாள் இவனே அந்த சர்க்கஸ் கூடாரத்தை கட்டி கொடுத்துறான். அந்த சர்க்கஸ் காரங்களும் இங்க எதுவுமே நடக்காத மாதிரி, நான் எதுவுமே பார்க்கலங்கிற மாதிரி வந்து சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்காடா. எப்படா சாவோன்னு தெரிஞ்சா அங்க சர்க்கஸ் நடத்திட்டு இருப்பான். படம் பாக்குற நாங்களா என்ன ஜோக்கராடா. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது நடுகுடியில் நம்ம செத்துக்கிட்டு போயிட்டோம்னா, தயவு செஞ்சு இந்த டாக்ஸிக் படத்தால தான் நான் செத்து போனேன் அப்படிங்கறத யார்ட்டையும் சொல்லிடாதீங்கறாங்கிற லெவலுக்கு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி என் ரிலேட்டிவ்க்குலாம் ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. இந்த கெட்டு போன சாப்பாடை தெரியாம வாயில வச்சுட்டோம்னா அது வயிற்றுலயும் போய் ஜீரணம் ஆகாம அதை வாந்தியும் எடுக்க முடியாம ஒரு அவஸ்தைப்படுவோம் பாருங்க. படத்துல இருந்து தப்பிச்சும் ஓட முடியாம எனக்கு கண்டென்ட் வேணும். ரொம்ப அவஸ்தைப்படுறேன்டா சாரி. படத்துல ஹீரோக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்றான்னா, எல்லாம் லவ் பண்ணிட்டு மேட்டர் பண்ணுவாங்க. இவன் மேட்டர் பண்ணிட்டு தான் லவ்வே பண்றான். சரி, எளவு கல்யாணம் ஆகி தொலைஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பொண்ணை சைடுல வச்சுட்டு திரியறான். அதான் இந்த கியாரா அத்வானி. இந்த சைடுல வச்சுட்டு திரியற பொண்ணை படம் ஃபுல்லா ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. இவன் இந்த பொண்ணை உண்மையா லவ் பண்றான், இவன் இந்த பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவான். ஏன்டா அவங்கடா அந்த பொண்ணை லவ் பண்ணா? அவன் அந்த பொண்ணை ஃபுல்லா பண்ணிட்டு தானே இருந்தான். அதுவும் இந்த படத்துல ஹீரோ பொண்டாட்டி செத்து போயிட்டாங்கிற வருத்தத்தை விட வச்சிட்டு இருந்த ஓடி போயிட்டாங்கிற வருத்தம் அதிகமா இருக்கு அவனுக்கு. நான் மட்டும் பொண்ணா இருந்தாங்க கட்டினவனை விட வச்சிட்டு இருக்கிறவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிருப்பான் நான். இந்த படம் ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி வந்தா சுட்டா பார்த்தான் போட்டான் ரிப்பீட், வந்தா சுட்டா பார்த்தான் போட்டான் ரிப்பீட், இப்படியே தான்டா போயிட்டு இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப்ல போடுறதை கம்மி பண்ணிட்டு சுடுறதை அதிகப்படுத்திட்டாங்க. இவன் பண்ற சேட்டெல்லாம் தாங்க முடியாமங்க எங்க இவனுக்கு எய்ட்ஸ் வந்துருமோங்கிற பயத்துல மாமனாரே போட கிளம்பிடுவாரு. இவன் வச்சிருக்கிற பொண்ணை போடனா போட இல்ல சுட. இவன் என்ன பண்றான், மாமனாரே போட்டுறான். வச்சிட்டு இருக்கிற பொண்ணுக்காக கட்டிட்டு வந்தவளோட அப்பனெல்லாம் கொல்றியே, நான் கர்மண்டா இது. ரீசெண்டா நான் மகுடம்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த மகுடம்ங்கிற குப்பைக்கும் இந்த டாக்ஸிக்ங்கிற குப்பைக்கும் என்ன ஒரு 2 ஒற்றுமைனா, ரெண்டுமே குப்பை படம், அது ஒரு ஒற்றுமை. ரெண்டாவது, அந்த மகுடம் படத்துலயும் ஹீரோயின் சிரிச்ச மேனிக்கு தான் சாவும். இந்த படத்துல ஹீரோயின் சிரிச்ச மேனிக்கு தான் சாவுது. படத்தோட பேரு சிரிச்சே சாவுன்னு கூட வச்சிருக்கலாம்.
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்டா, வாழ்க்கையில இந்த படத்தெல்லாம் காசு கொடுத்து பார்த்துட்டோமேன்னு சொல்லி மன உளைச்சல்ல அலைவாங்க. ஆனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை தியேட்டர் பிரிண்ட்ல பாக்குறவங்க கூட ஓட ஒப்ப வைக்கிறான்டா. என் வாழ்க்கையிலேயே 3 மணி நேரம் என்ன வேஸ்ட் பண்ண வச்சுட்டீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு. 500 கோடி ரூபாய் போட்டு இந்த படத்தை எடுத்ததுக்கு ஒரு 5000 ஏழை குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா கூட நன்மையாச்சும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும்டா. ஆனா அதை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான பேரை தியேட்டருக்கு வர வச்சு இப்படி கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்களே. இந்தியாவோட பாப்புலேஷனை உங்களால மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். அதுவும் இந்த லேடி டைரக்டரோட கற்பனை திறனை பத்தி சொல்றேன் கேளுங்க. ஹீரோ ஒருத்தனை பிடிச்சி இந்த ஷவர்ல சொருவி ஷவர் வாய் வழியா வெளில வந்துடும். அதுல பைப்பை திறந்து கை கழுவிட்டு இருப்பாப்ல. இப்படி எல்லாம் ஹீரோ பண்ணிட்டு திட்டானே, அவன் என்ன ஒரு பைத்தியக்கார பேரடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைமேக்ஸ்ல பைத்தியக்காரனாவே ஆயிடுறான். அவன் கூட சேர்ந்து படம் பார்த்து நம்மளும் பைத்தியக்காரன் ஆயிடுறோம். முதல்ல இவங்க ஒரு பைத்தியக்கார படத்தை எடுத்ததுக்கு 4 பைத்தியக்கார பயல்களை குணப்படுத்திருந்தா கூட ஒரு சொர்க்கத்துக்காச்சும் போயிருப்பாங்க. இப்படி எங்க காசெல்லாம் வாங்கி வாயில போட்டதுக்கு நீங்க நரகத்துக்கு தாண்டா போவீங்க. அடுத்து இந்த படத்துல வரக்கூடிய சில நகைச்சுவை டைலாக்ஸ் சொல்றேன் கேளுங்க. வானத்துல இருந்து பூமி வரல, பூமியில இருந்து தான் வானம் வந்திருக்குன்றான். கீழே என்ன இருக்குதுன்னு கேட்டா கல்லு இருக்குதுன்றான். மண்ணுக்கு அப்புறம் தான் கல்லு வந்ததுன்றான். சாவு பயம் சாக பிறந்தவனுக்கு தான் இருக்கும், ஆள பிறந்தவனுக்கு இல்ல. அப்ப இந்த 3 மணி நேரம் படத்தை பார்த்த நாங்களா ஆள பிறந்தவங்களா? மத்ததை விட்டுட்டு போனதை மெயின்டைன் பண்றதுல லெகசி, நாமே உருவாக்குறது தான் லெகசி. அதைத்தான் நாங்க பார்த்தோமே. லெகசிங்கிற பேர்ல லேடிஸோட லேட் நைட்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. அழகின் அம்சம் நீதான் பெண்ணே, அந்த அழகையே ஆயுதமாக்குனா நியாயமா கண்ணே? போர்ச்சுகீஸ்காரங்க கெட்டியா பிடிச்சி ஜட்டிய காய வச்சிட்டு இருந்தாங்க. பத்தி எரியறது தான் உன் தலையெழுத்துன்னா அதுல கொளுத்துற குச்சியில என் பேர் இருக்கும். கொளுத்துற குச்சியில மட்டும் இல்ல, ஒன்னால பிறந்த பல குழந்தைக்கும் உன் பேர் தான் இனிஷியலா இருக்கும். சிங்கம் வேட்டையாடும் போது சும்மா நாய் நரி எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அது தின்னு திருப்தி ஆற வரைக்கும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்து இவன் தான் அம்மனை கட்டியா நிப்பான். ரூட் மேப் போட்டவனோட ரூட்டை மட்டும் டவுட் பண்ணவே கூடாது, இல்லன்னா ரூட் இருந்து போயிருவீங்க. இந்த கடற்கரையில மணல் வீடு கட்ட எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா அலைகளோட ஆவேசத்துக்கு எதுவும் மிஞ்சாது. இது நயன்தாரா கியாரா அத்வானியை பார்த்து சொல்றது. அதுக்கு கியாரா, சமுத்திரத்தோட அலைகள் ஆவேசமா இருக்கலாம், ஆனா கடலோட ஆழ்கடல் அமைதியா தான் இருக்கும். மழையில நனைஞ்ச உடம்ப சூடேத்த வெறும் காஃபியால முடியாது. ஆமா, உன் கவட்டையால தான் முடியும். நீ என்ன அடுத்த முறை தொடும் போது என்னை ஆராதிக்கிற மாதிரி இருக்கணும், ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து நயன்தாரா, நீ யாரு கூட பொழுத போக்குறங்கிறத நான் கேட்க மாட்டேன், ஆனா நீ யாரு கூட பொழுத போக்கணுங்கிறத மறந்துடாத. அவன் பொழுத போக்கனா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ அவருடைய கீப்பை பார்த்து சொல்ற டைலாக், சில பேரை சொந்தமாக்கிக்க காதலிப்போம், சில பேரை சொந்தோன்னு நினைச்சு காதலிப்போம். அடுத்து நயன்தாரா கியாரா அத்வானியை பார்த்து சொல்றது, சுயமரியாதையோட இருக்கிற எந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணுக்கு சக்காலத்தியா இருக்க மாட்டா. அடுத்து இன்னொன்னு அந்த அம்மா சொல்லுது பாருங்க, காதல்னா அடி வயிற்றுல இருந்து பட்டாம்பூச்சி பறக்கிறது இல்ல, அது பேர் அரிப்புன்னு சொல்லுவாங்க. யாரா டைலாக் ரைட்டரு? அவன் கையை கண்ட கருமத்துக்குள்ள தாண்டா விடணும். வைரம் தரையில இருந்தாலும் அது கிரீடத்துல பதிச்சு தலையில இருந்தாலும் வைரம் எங்க இருக்கோ அந்த தலைக்கு தான் மதிப்பை தவிர யாராலையும் வைரத்துக்கு மதிப்பு வராது. வைரம் தரையில இருக்கோ தலையில இருக்கோ, ஆனா உனக்கு எங்கேயோ மறைமுகமான இடத்துல மச்சம் இருக்குடா. சரக்கான உண்டான ஹேங் ஓவர் குறையணும்னா சரக்கு அடிப்பேன், பொண்ணால உண்டான ஹேங் ஓவர் குறையணும்னா பொண்ணுகிட்டே போவேன். பொறுக்கி பய தம்பி, சத்துள்ளவன் ஒண்ணு இறங்கி ஃபீல்டுல ஆடுவான், இல்ல பாடையில போவான். ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுல உட்காந்துருக்க மாட்டான். படத்தை பார்த்தவங்களும் அதான் ஃபீல் பண்றாங்க, சும்மானே செவனேன்னு வீட்டுல உட்காந்து இருக்கலாம், 3 மணி நேரம் அடைச்சு வச்சு மரண பயத்தை காமிச்சிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் படத்துல இருக்கக்கூடிய ஹைலைட்டான கடைசி டைலாக், ஓ மை காட், அப்படிதான். மொத்தத்துல இந்த டாக்ஸிக்கு என்ன கர்மனே தெரியல.